நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் நல்லது நடக்கப்போகுது, குறிப்பாக அந்த 2025 4 கிரகத்தினுடைய பயிற்சியும் ஒரே வருஷத்தில் நடக்கப்போகுது. இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ஒரு 5 விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பாதை விலகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5 ரூட்டில் நீங்கள் போகும்போது 5 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றத நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ அதனுடைய பலங்களை டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்குறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 ரொம்ப நல்ல விஷயம். அது முதல்ல எடுத்தவன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தமான காரியங்கள், திருமண யோகத்தை முதல்ல தீர்மானித்து வச்சிடறாரு குரு பகவான். ஏன்னா உங்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. அந்த விருச்சிகத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு, அந்த குருவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால 2025 இந்த 7ஆம் இடன்றது திருமண வாழ்க்கை குறிப்பது. அப்போ 7ல் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அந்த 2025 பேர்ச்சி அடைஞ்சிடறாரு, மிதுன ராசிக்கு போயிடுறாரு. அப்போது மிதுனத்திற்கு இடம் மாறுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. முதல் ரூட்டு அப்படின்னு நான் சொல்லக்கூடியது இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான முயற்சியில் தான் பெரிய வெற்றியும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் திருப்தியும் ஒரு மாற்றம் உறுதியான முறையில் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 8க்கு போகக்கூடிய குரு வாழ்க்கை துணை வழியில் வருமானத்தை கொடுக்குறாரு. வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை, உத்தியோகம், தொழில் இதெல்லாம் அமைச்சு கொடுக்குறாரு. வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமும் அக்கறையும் நீங்கள் இருக்கணும், அதுவும் இங்கே தேவை. அதே போல் வாழ்க்கை துணைக்கோ உங்களுக்கோ அரசாங்க வேலை எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சமூக சேவை, தொண்டு, சர்வீஸு இப்படி எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவான் 8ல் போனாலும் கண்டிப்பாக அந்த வேலைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார், அரசாங்க வேலைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 5ஆம் இடம் மீனத்திற்கு அடியெடுத்து வைக்கிறாரு இந்த 2025. ஸோ 4ல் கும்பராசியில் இருந்த சனிவான் அடுத்த 5க்கு போகிறாரு. அப்போது கண்டிப்பாக காதல் துணை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு, விரும்பிய நபரை திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தை, நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது தன்னுக்கு தடையின்றி கிடைக்க போது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் குழந்தைங்களுடைய கல்விக்காக அல்லது உடல்நிலை பிரச்சனைக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே போல் உங்களுக்கு ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை உத்தியோகம் அமையக்கூடிய தருணம் இருக்கும். அப்போது பிள்ளைகள் வழியில் கண்டிப்பாக கூடுதல் பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை உத்தியோகம் கண்டிப்பாக முறையில் அமையும். ஸோ இந்த விஷயத்திலும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் உறுதியான ஒரு நிம்மதியை நீங்கள் பெறுவது உறுதி. சரிங்களா? ஸோ இதற்கடுத்து 3வது விஷயம், இந்த ராகு பகவான் 5ல் இருந்த ராகு அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு 4ஆம் இடம் கும்பத்துக்கு வந்துடுறாரு இந்த 2025. அப்போது கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் பெயர் புகழ், இழந்த பெயரை அந்த இடத்துலேருந்து மீட்டு எடுப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா, அந்த கம்பெனியில் உங்களுக்குன்னு ஒரு சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது. ஸோ 4ல் வரக்கூடிய இந்த ராகுவான் சொத்துக்கள் பிரிவு, பாகப்பிரிவின பிரச்சனை இதெல்லாம் சுமூகமாக ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பங்கு ஷேரை உங்களுக்கு கிடைச்சி வச்சுருவார். அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் கல்வியில் மட்டும் கொஞ்சம் தடையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். ஸோ இன்னொரு பக்கம் கேது பகவான் உங்களுடைய விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் கன்னியில் இருந்த கேதுவான் அடுத்து 10ஆம் இடம் சிம்ம ராசிக்கு எடுத்து வைக்கிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போது 2025 பண வரவு சம்பந்தமான எந்த விதமான தடையும் உங்களுக்கு இருக்காது. வரவேண்டிய லாப பணம் வந்து சேரும். மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு இருந்த இடையூறு, ஸோ அவங்களுக்கு ஒரு திருமணம் நடந்திருக்காது, அது உங்களுக்கு தடையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நடந்து முடிஞ்சால் தான் உங்களுக்கு நடக்கும். அல்லது மூத்த சகோதர சகோதரிகளால் கூட பிறந்தவங்களால் ஒரு சொத்துக்கள் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு தடையாக இருக்கிறாங்கன்னா அந்த தடையானது விலகும். அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் உங்களையும் பாதிக்குதுன்னா அந்த கஷ்டம் நிவர்த்தி அடையும். ஸோ ஆக மொத்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் சகோதர சகோதரிகளால் இருந்த இடையூறு நீங்கி கஷ்டம் நீங்கி லாபங்கள் கிடைக்கும். அதேபோல் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேரு தொழில் ரீதியாக கூட சரி வந்து சேரும். அதே போல் வேலை ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு, தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த கேது அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு எங்கே போகிறான்னு பார்த்தா சிம்ம ராசிக்கு போகிறாரு.
சிம்மம் என்பது உங்களுக்கு 10ஆம் வீடு. விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும் 10ஆம் வீட்டில் போய் உட்கார்றாரு. 10ஆம் வீடுன்றது சூரிய பகவானுக்குரிய வீடு. அப்போ அரசாங்க வழிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரத்தில் நான் சொந்த தொழில் தொடங்குறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. புதிய தொழில் அதிக முதலீடு வேண்டாம். ஆனால் அதுவே மருத்துவம், விவசாயம் மற்றும் கப்பல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற விஷயங்கள், இது எல்லாம் உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். இந்த தொழில் தாராளமாக பண்ணலாம். இதில் இந்த ஐடி ஃபீல்டு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, பால் வளத்துறை அல்லது விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு, விருச்சிக ராசியில் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகம் ஜாக்பாட் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மகத்தான ஒரு மாற்றம் உண்டு. ஸோ இந்த துறைகள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுப்பார். இந்த கிதுவா அதுலேருந்து தான் சந்தேகம் இல்லை. இப்போது இந்த குரு பகவான் 7லேருந்து 8க்கு போகிறார் இல்லையா? ஸோ இந்த ஒரு தருணத்தில் உடல் ரீதியான, உணவு ரீதியான அக்கறை கவனம் தேவை. நான்வெஜ் உணவை தவிர்க்கிறது நல்லது. அசிடிட்டி, வயிறு சம்பந்தமான கோளாறு, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. இதில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி பயப்பட வேண்டாம். ஆக மொத்தம் எப்படியாக இருந்தாலும் ஒரு 5 விஷயத்தில் உங்களுக்கு அசுர வளர்ச்சியும் வெற்றியும் லாபம் கிடைப்பது உறுதி. அதில் நான் முதல் சொன்ன மாதிரி ஆஸ்தி யோகம், சொத்துக்கள் யோகம் கிடைக்கும். 2வது திருமண பாக்கியங்கள். 3வது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள். 4வது மூத்த சகோதரர்கள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள். 5வது நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த காதல் சம்பந்தமான விவகாரங்கள். ஸோ இந்த 5 விஷயத்துலையுமே நன்மைகள் நடக்கும். இது போக வேலை தொழிலில் எதிர்பார்த்த மாதிரி சம்பள உயர்வு அல்லது ப்ரொமோஷன், நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2020 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா 7ரை சனி கிடையாதுங்க. சனி பார்வை உங்களுக்கு கிடையாதுங்க. ராகேது பிரச்சனையால் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 இடையூறு செய்வதற்கு எந்த விதமான கிரகங்களும் இல்லை. பாதிப்பு கொடுப்பதற்கு எந்த விதமான கிரகமும் இல்லை. ஸோ பிரச்சனை, கஷ்டம், கடன் இல்லைனாலே நல்ல காலம் தானே. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு. குரு மட்டும் 8ல் போய் மறைவது. நீங்கள் ஏதாவது ஒரு இல்லீகல் பண்ணுறீங்க, ஒரு மறைமுக வேலை தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் கவனத்தோடு இருந்துங்க, மாட்டி விட்டுருவார். ஸோ மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். நல்லது நிச்சயமான உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு பண பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு பொருளாதார கஷ்டம் வரக்கூடாது, 2025 பணம் காசு தடையின்றி எனக்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது விஷ்ணு பகவானுக்கோ பெருமாளுக்கோ சனிக்கிழமை என்று இந்த சக்கரை பொங்கல் அல்லது இனிப்பு சார்ந்த ஏதாவது உணவு நெய்வேத்தியம் படைத்து வணங்குவது. அதே போல் புற்றுகள் இருக்கக்கூடிய கரையான்கள் அல்லது எறும்புகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தேடி போய் நாட்டு சக்கரை சனிக்கிழமை அன்னைக்கு, ஸோ காலை வேளையோ மாலை வேளையோ இந்த நாட்டு சக்கரையை நீங்கள் உணவாக அந்த எறும்புகளுக்கு போடுகின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஐஸ்வர்ய லட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பணம் காசு தங்கு தடையின்றி இந்த 2020 வந்து சேரும். இந்த 2025 இந்த விருச்சிக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் 5ல் போய் சனி போகிறாரு. 5ஆம் வீடு தெய்வ வழிபாட்டை குறிப்பது. ஸோ சனிவன் முழுக்க உங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனிவன் மட்டும்தான் இருக்காரு. அப்போ காலபைரவர் மற்றும் சனிவனுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுகின்ற பொழுது எதிர்பார்த்த வாய்ப்புகள் தங்கு தடையின்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியில் 100% வெற்றி கிடைக்கும். ஸோ வணங்க வேண்டிய தெய்வம், உங்களுக்கு வழிவிட வேண்டிய தெய்வம்னா அது சனி பகவான் தான். இந்த 2025 நீங்கள் உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்கணும்னா அதுக்கு சனிவான் வழிபடும். ஸோ சனிவானுடைய காலபைரவருடைய வழிபாடும் தவறாமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்லது, நாம் இந்த இடத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமாக உங்களுக்கு பயன்படுத்துவீங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொடுத்துற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.